ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். நட்சத்திர காரகத்துவங்கள், கிரக காரகத்துவங்கள், ராசி காரகத்துவங்கள் என்ற வரிசையில் பாவ காரகத்துவங்கள் என்ற ஒரு அடிப்படை விஷயம் சார்ந்த தகவலையும் 12 பாவங்களுக்கு கிரகங்கள் நின்ற, பார்த்த, அமைந்த போன்ற தகுதிகளோடு ஒரு பாவம் என்ன செயலை செய்கிறது என்பதை என்ற வரிசையில் 12 பாவங்களையும் தியாகராஜசேகரன் என்ற 1925ஆம் ஆண்டு வெளியில் வந்த நூலிலிருந்து தகவல்களை தொடர்ந்து கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 11ஆம் பாவத்தினுடைய தொடர்ச்சியான இன்னும் ஒரு காணொளி. அந்த காணொளியில் 16ஆம் பாவத்தில், லக்கினத்துக்கு 11ஆம் பாவத்தில் நின்ற கிரகங்கள், பார்த்த கிரகங்கள், பார்வை பெற்ற கிரகங்கள், 11ஆம் இடத்துக்காரன் நின்ற நிலை சார்ந்த தகவல்களை இவை எல்லாவற்றையும் அனுசரித்து 12ஆம் பாவம், அதாவது லாபஸ்தானம் அல்லது அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம் நமக்கு எப்படி உதவி செய்கிறது என்பது சார்ந்த தகவலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று லாபத்துக்குரிய அதிபதிய சூரியன் வீட்டில் இருந்தால் கிழக்கு திக்கிலிருந்து தனம் வரும். சுக்கிரனுடைய வீட்டில் இருந்தால் அக்னி திக்கிலும், அங்காரகன் வீடாகில் தெற்கு திக்கிலும் தென்மேற்கு திசையிலும், காரி வீடாகில் மேற்கு திசையிலும், மதியின் வீடாகில் வாயு திசையிலும், புதன் வீடாகில் வடக்கு திசையிலும், குருவின் வீடாகில் ஈசானிய மூலையிலும் லாபங்கள் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது கிழக்கு திசையில் வரக்கூடிய சொத்து, சொந்தம், கௌரவம், மரியாதை சற்று அதீதமாக இருக்கிறது. அதே சுக்கிரனுடைய வீடான ரிஷபம், துலாம், இதில் சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சுக்கிரனால் பெறக்கூடிய ஆதிபத்தியம் அல்லது சுக்கிரனின் சொல்லப்பட்ட அக்னித்திலிருந்து வரக்கூடிய செல்வம், செல்வாக்கு சிறப்பாக அமைந்தவுடன் மட்டுமில்லாமல் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் அள்ளித்தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. செவ்வாய் வீடாக இருந்து 11ஆம் இடம், செவ்வாய் அதில் தங்கியிருக்க அதற்கு திரிகோணாதிபதிகள் சூரியனும் குருவும் தொடர்பில் வர தென்மேற்கு திசையிலும் தெற்கு திசையிலும் இருந்து அவர்களுக்கு அபரிமிதமான செல்வாக்கும் கௌரவம் வருகிறது என்பதை காண முடிகிறது. புதன் வீடாக இருக்கும் பட்சத்தில், அதாவது மிதனம் கன்னி வீடாக இருக்கும் பட்சத்தில் புதன் அமர்ந்து புதனுக்கு திரிகோணாதிபதிகளுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் அவர்கள் மேற்கு திசையில் இருந்திலும் மேற்கு திசை சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு பலவிதமான அனுகூலங்களை அளித்து சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் அதிகப்படுத்துகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து சந்திரனுடைய வீடாக இருக்கும் பட்சத்தில், சந்திரன் லக்கினத்துக்கு 11ஆம் இடம் சந்திரனுடைய வீடாக இருக்கும் பட்சத்தில் சந்திரன் அதில் இருக்க அந்த சந்திரனும் குருவனுடைய சாரம் பெற்று குருவனுடைய பார்வை பெற்று செவ்வாயினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் வாயு திசையிலிருந்து அவர்களுக்கு எல்லையற்ற செல்வத்தை அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. காரி வீடாகில் என்று சொல்லும் பொழுது புதன் என்று சொல்லியிருக்கேன், மன்னிக்கணும், அது சனியனுடைய வீடு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். புதன் வீடாக இருக்கும் பட்சத்தில் வடக்கு திசையிலும், குருவின் வீடாக இருக்கும் பட்சத்தில் வடகிழக்கு திசையிலும் இருந்து அதிக லாபத்தையும் செல்வாக்கையும் எதிர்பார்க்கலாம். கிடைப்பதற்கான அதிகமானதொரு வாய்ப்பு இருக்கிறது. லாப அதிபதியும் லாப ஸ்தானத்தில் இருப்பவர்களும் சூரியன், சந்திரன் இவர்கள் நால்வர்களும் பலமான கிரகங்களாகி சுப கிரகத்தின் வீட்டில் சுவர்களோடு கூடியிருக்க அவ்வீட்டின் அதிபதியும் பலவான்களாக இருக்க வேளாண்மை போன்ற பயிர் தொழில்களில் நன்றாய் பழிப்பதுடன் அதன் மூலம் திரவியங்கள் சேர அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது. இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. லாபாதிபதி சூரியனாகி சுக்கிரன் சந்திரனுடன் கூடி பார்க்க வெகு தனமுண்டு. ஆனால் லாபாதிபதி சூரியன் என்று பார்க்கும் பொழுது துலாலக்கணத்துக்குரியவர்கள் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இவர்கள் அந்த பாதகத்தையும் செல்வாக்கையும் கொடுத்தாலுமே கூட பலமான கௌரவ குறைச்சலையும் அவமானங்களையும் ஊரை விட்டு ஊர் செல்லும் அவல நிலையும் அள்ளித்தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது.
லாப அதிபதி சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் குரு பார்த்தால் பாக்கியம், நல்ல பாக்கியம் சேர்கிறது, நல்ல திரவியங்களும் சேர்கிறது. அதே சமயத்தில் கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோய்களையும் தைராய்டு சம்பந்தப்பட்ட நோய்களையும் தவறாமல் தந்து செல்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. லாபாதிபதி எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டுக்குரிய காரகத்துவத்தோடு வெகு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. லாபஸ்தானத்தில் லக்னாதிபதி நிற்க, லக்னாதிபதி எந்த திசையில் நிற்கிறாரோ அந்த திசையிலிருந்து லாபம் வரும். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்க, கேந்திர திரிகோணங்களில் இருக்க, லாபஸ்தானத்தில் உச்ச கிரகம் இருக்க, லாபஸ்தானாதிபதி கேந்திர திரிகோணம் பெற்றிருந்தாலும் மிகுந்த செல்வமும் செல்வாக்கும் உடையவர்களாக இருக்கிறார்கள். விரயஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானத்திலும் தனஸ்தானத்திலும் அல்லது சகல போகஸ்தானத்திலும் இருக்க தனம், தானியம், பூஸ்துதி முதலிய செல்வமும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் ஒரு ஸ்தானத்திற்கு 3, 11க்குரியவர்கள் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மிக மிக செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளித்தந்து விடுகிறார்கள் என்று நடைமுறையில் எடுத்துக்கொள்ளலாம். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானத்திற்கு, அதற்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்குரிய கிரகமும், லாபஸ்தானத்துக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்குரிய கிரகம் ஆக லக்னாதிபதியும் 9க்குரியவனும் 11க்குரியவனும் ஒருவருக்கொருவர் தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் இவர்களுடைய தசாபுத்தியில் செல்வம் வேண்டாம் என்றாலும் அவர்களை தேடி வருகிறது. இதில் பாவகிரகங்களினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் கௌரவத்தை குறைத்து, மரியாதையை குறைத்து செல்வம் வருகிறது. இல்லாவிட்டால் கௌரவம், மரியாதை, செல்வாக்கு இந்த 3ஓடு சேர்ந்து தனம் வருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. சரி நண்பர்களே, அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இயமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.